இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எல்லாருக்கும் தெரியும். எல்லார் ஊர்லயுமே இதுக்கான பிரான்ச்சஸ் நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ உங்க சொந்த ஊர்ல நீங்க எந்த ஊரா வேணா இருக்கலாம். உங்க சொந்த ஊர்ல இருந்தே இதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்ற கொடுத்திருக்காங்க. ஆமா, ஒரே ஒரு எக்ஸாம் வந்து இருக்கு. அந்த எக்ஸாம்ல நீங்க 50 மார்க்குக்கு மேல எடுத்தா நீங்க பாஸ், வேலை உறுதி. அது போக லோக்கல் லாங்குவேஜான தமிழ் வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. உங்களுக்கு தமிழ் வந்து எந்த லெவல்ல பேச தெரியுது, எப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்றதும் உங்க தமிழை வந்து செக் பண்றாங்க. நீங்க தமிழ் வந்து நல்லா சரளமா, நீட்டா, கரெக்டா நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் அதிகமா சான்ஸ் இருக்கு. சொல்ல போனா தமிழ் மக்களுக்கு நிறைய முன்னுரிமையும் இதுல வந்து தர வந்து படுது. ஓகே, சோ இந்த வேலை வந்து எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கான அபிஷியல் டேட், அதே மணிக்கு இதுக்கான எக்ஸாம் டேட் இருக்குல்ல, அதையும் சேர்த்து அறிவிச்சிட்டாங்க. அதுக்கான அபிஷியல் டீடைல் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி பேங்க் இருக்குல்ல, அங்க இருந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 750 அப்ரண்டிஸ்ஷிப் போஸ்ட் அப்படின்னு விட்டுருக்காங்க. அப்ரண்டிஸ்ஷிப் போஸ்ட் தானே ப்ரோ அப்படின்னு நினைப்பீங்க. தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணவும் வேண்டாம். நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. அப்ரண்டிஸ்ஷிப்பா அவ்வளவு ஈஸியா நினைக்க வேணாம். பர்சனலா எனக்கு தெரிஞ்ச என்னோட ஒரு ரிலேட்டிவ் சைடே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேல இதே மணிக்கு 2021 இதே மாதிரி ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து போட்டிருக்காங்க. ஈரோட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் நினைக்கிறேன். அவங்க அந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரெயின் பண்ணாங்க. அந்த அப்ரண்டிஸ்ஷிப்ல அவங்க வந்து 12 ரூபாயில இருந்து 9 ரூபாய் தான் சம்பளம் வந்து வாங்கினாங்க. பட் ஆனா 2022 எண்டிங் பீரியட்ல இதே அவர் பண்ண அப்ரண்டிஸ்ஷிப் மூலியமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேட்ஸ்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் ரயில்வேல வந்து விட்டுருந்தாங்க. அவங்க அதுக்கு அப்ளை வந்து பண்ணிருந்தாங்க. அவங்க அப்ரண்டிஸ்ஷிப் ரயில்வேல அட்டன் பண்ண காரணத்தினால 15ல இருந்து 20% கோட்டாவும் கிடைச்சிருக்கு. பிளஸ் அந்த வேலை பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த சர்டிபிகேட்டும் வச்சிருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 மார்க்குக்கு இருக்கு அப்படின்னா அதுல மத்தவங்களுக்கு வந்து ஒரு 55 65 தான் கட் ஆஃப் அப்படின்னா இவங்களுக்கு 30 32 தான் கட் ஆஃப் இருந்துச்சு. அதுவும் கம்யூனிட்டி வைஸ் இன்னும் கம்மியாவும் ஆச்சு. சோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய மேட்டர். அதனால அப்ரண்டிஸ்ஷிப் அப்படிதானே நீங்க நினைச்சிட வேணாம். அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு ரயில்வேல அவர் மாசம் 29,000 ரூபாய் சம்பளம் வேலை பார்க்கிற மாதிரியான ஒரு நல்ல வேலையில பெர்மனன்ட் வேலையில இருக்காங்க. அது காரணம் அந்த அப்ரண்டிஸ்ஷிப் தான். அந்த அப்ரண்டிஸ்ஷிப் அவர் லேஸ்ல விட்டிருந்தார் அப்படின்னா அந்த கோட்டாவும் கிடைச்சிருக்காது, பிளஸ் அந்த மார்க்கான ஒரு டிடக்ஷனும் கிடைச்சிருக்காது. சோ அதனால அப்ரண்டிஸ்ஷிப்பா லேசா விட்டுறாதீங்க. சோ அதுல கூட சம்பளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் இருந்துச்சு. 8 ரூபா 9 ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதுல சம்பளம் நல்லாவும் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, தமிழ் பேச தெரியும் அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இதுக்கான வேகன்சிஸ் இருக்கு. சோ டிகிரியை பொறுத்த வரைக்கும் எந்த டிகிரியா வேணா இருக்கலாம், பிரச்சனை வந்து கிடையவே கிடையாதுங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரிக்கு இந்த டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 2021 இருந்து மார்ச் 1 2025. சோ லாஸ்ட் 5 வருஷத்துக்குள்ள பாஸ் அவுட் ஆன இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆனவங்க அப்ளை பண்ண கூடாதுன்னு கிடையாது. இவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்துருந்தா மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு 2020க்கு மேல பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு ஒரு முன்னுரிமை அப்படின்றது தரப்படும். சோ இதுக்கான சம்பளம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏரியா வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஏரியா வைஸ் அப்படின்ற போது மெட்ரோ லொகேஷன், சோ மெட்ரோ அப்படின்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி கொஞ்சம் பிரைமரி லொகேஷன் இருக்குன்னா மாசம் 15,000 ரூபாய் ஸ்டைஃபண்டா சம்பளம் வந்து தருவாங்க. அர்பன் லொகேஷன் இந்த நகராட்சி, ஊராட்சி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா 12,000 ரூபாய் சம்பளமும், அண்ட் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ், டவுன் வில்லேஜ் இந்த மாதிரி வருது அப்படின்னா 10,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளமும் இருக்கு. நான் தான் சொன்னேன், இது வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லனாலும் இருக்கும். இப்ப நீங்க இருக்கீங்க உங்க மாவட்டத்திலயோ இல்ல நீங்க இருக்கக்கூடிய கிராமத்திலயோ ஐஓபி பேங்க் இருக்கு அப்படின்னா அங்கே வேலை இருக்கு. சோ அந்த ஏரியாவை பொறுத்து இதுக்கான மெயினான சம்பளங்கள் அப்படின்றது வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்து ஆன்லைன்ல ஒரே ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல 50 மார்க் மேல எடுத்தீங்கன்னா நீங்க பாஸ். அதே மாதிரிக்கு டெஸ்ட் ஃபார் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து கேக்குறாங்க. அதாவது தமிழ் வந்து நீங்க எந்த லெவல்ல பேசுவீங்க, இல்ல நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன், பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னும் கூடுதலான முன்னுரிமை இந்த வேலைகள்ல. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை நான் உங்களுக்கு இங்க வந்து கொடுத்திருக்கேங்க. இந்த இடத்துல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கான நோட்டிபிகேஷன் லிங்கும் இருக்கு, அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்கும் இருக்கு. இதை டச் பண்ணி நீங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். தொட்டிங்க அப்படின்னா ஆட்டம் இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் வந்து வரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்டு இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூலியமா ஓபன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு அபிஷியல் வெப்சைட் தான். சோ இந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க தொட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி இருக்கும். இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்ல போயிட்டீங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆவதா ஒரு காலம் வந்து தெரியும். அந்த இந்தியன் ஓவர்சீஸ் நீங்க வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 2024 to 25க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய அதோட அபிஷியல் டேட் வந்து ஓபன், அதாவது 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்களா, அதுக்கான நோட்டீஸ் வந்து இங்க தெரியுது பாத்தீங்களா, கிளிக் த டியூன்ட்டு. இதை நீங்க வந்து டச் வந்து பண்ணணும். சோ டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுலயே வந்து பேஜஸ் வந்து ஓபன் ஆகும். இதுலதான் நீங்க அப்ளை வந்து பண்ண போறீங்க. இதுல டீடைல் நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டல் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து அப்ளை பண்ணக்கூடிய கிளிக்
கிளிக்கரோட அபிஷியல் வெப்சைட் இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கும். நீங்க இதுல ஏதாச்சும் ஒரு போர்ட்டல்ல எதுல வேணாலும் நிறைய 3 இது 5 இது கொடுத்துருக்காங்களா, இதுல எதுலனாலும் நீங்க போய் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை த்ரூ NAPSல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல அப்ளை த்ரூ NATSலயும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே அப்ளை பண்றதுக்கான ஒரு 5 ஆன்லைன் போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் தான். இந்த போர்ட்டல் மூலியமாவே நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ இதுக்கான எக்ஸாம் வந்து மார்ச் 16. ஓகேங்களா, இன்னும் வந்து ஒரு வாரம் தான் இருக்கு. சோ அந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்ட் மோட்ல தான் வந்து நடக்குது. நீங்க வந்து ரிட்டன் எக்ஸாமா அதுல வந்து எழுதுற மாதிரி கிடையவே கிடையாது. சோ ஆன்லைன் பேஸ்ல நீங்க இதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஓகேங்களா, சோ இதுதான் வந்து இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடும் சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இருக்கா ப்ரோ கேட்டா ஃபீஸ் வந்து இருக்கு. சோ நீங்க வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸா வரீங்க அப்படின்னா 800 ரூபாய் ஃபீஸும், அண்ட் வந்து SC/ST கேண்டிடேட்ஸா வரீங்க அப்படின்னா 600 ரூபாய் உங்களுக்கான ஃபீஸும் சொல்லிருக்காங்க. சோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பு தான். பிகாஸ் இதுக்குள்ள நீங்க வேலைக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். சோ அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் சம்பந்தமாவோ இல்ல IBPS, ஓகேங்களா, சோ நம்ம இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன்ஸ் மூலமா தந்தாலும் உங்களுக்கு வந்து கோட்டா அப்படின்றது கிடைக்கும். அதுக்கான சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க வந்து முன்னுரிமை அப்படின்றத நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்க சொந்த ஊர்லயே வேலை, பசங்க பொண்ணுங்க 2 பேரும் அப்ளை பண்ணிக்கலாம். 21 வயசுல இருந்து 34 வயசுக்குள்ள இருக்கிறவங்களும் பிளஸ் அது போய் ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்து உடனே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்.